தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள 51வது வார்டில் வரக்கூடிய முடுக்குக்காடு என்ற இந்த பகுதியில் தான் நாம் இருக்கிறோம். இந்த பகுதியில் பொறுத்தவரை 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறது. இந்த பகுதியில் 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகுந்ததின் காரணமாக மக்கள் 2 நாட்களாக தூங்க முடியாத ஒரு சூழலுக்கு ஆளாயிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ள நீர் இங்கே சூழ்ந்திருப்பதன் காரணமாக பல வீடுகள் இடிந்து விழுந்திருக்கிறது. நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்கிற வீடுகள் இந்த வெள்ள நீரில் கரைந்து அப்படியே விழுந்திருக்கின்றது. அந்த காட்சி தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போல 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த பகுதியில் விழுந்திருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் இந்த மக்கள் இங்கு இருக்கக்கூடிய சில மாடி பகுதிகளில் ஏறி அவர்கள் 2 நாட்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இங்கு இருக்கக்கூடிய கால்நடைகள் அதே போல ஆடுகள் அனைத்துமே மேல் மாடிகளில் தங்க வைத்து அதனை பாதுகாத்து வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. மக்களை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக கடும் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே தூங்காமல் அவர்கள் மாடி பகுதியிலேயே இருக்கக்கூடிய நிலையும் அதே போல இந்த முடுக்குக்காடு என்ற இந்த பகுதியில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியில் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு ஏராளமான மக்கள் இருக்காங்க. அந்த மக்களிடையே இந்த பாதிப்பு குறித்து கேட்போம். அம்மா, நீங்க இந்த பகுதியில் இருக்கீங்க, என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை சந்திச்சீங்க? இது மாதிரி இதுவரையிலும் இந்த மழையை பார்த்திருக்கீங்களா? இதுவரைக்கும் நாங்க இந்த மழையை பார்த்ததே கிடையாது. எனக்கு 52 வயசு ஆகுது. என் பேர் லட்சுமி. நாங்கள் உப்பளத்தில் தான் வேலை பார்த்து சாப்பிடுதோம். உப்பளத்துலேயும் வேலை கிடையாது. இப்போ மழை பெஞ்சு வெள்ளம் வந்து 2 நாள் ஆகிட்டு எந்த தூக்கமும் கிடையாது. பிள்ளைகளுக்கு ஒரு பால் வாங்கி கூட காய்க்க முடியல. வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு. நாங்கள் என்ன பண்ணனே தெரியலை. முட்டளவு தண்ணிக்கு மேலே இடுப்பளவு இருந்தது. ஒன்றும் செய்ய முடியல. விடிய விடிய தூங்காமல் 2 நாள் அங்கே இங்கேயும் அலர்ஜி பரிதவிச்சுக்கிட்டு தான் அலையுதோம். எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. ஸ்கூலில் தான் இங்கே தங்க வச்சுருக்கோம். வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு. அதனால் பிள்ளைகளுக்கு பொருளெல்லாம் தண்ணியில், டிவி, மிக்சி, கிரைண்டர் எல்லாமே தண்ணியில் போயிட்டு இருக்க இடம் இல்லாமல் இப்போ சத்துணவு பள்ளிக்கூடத்தில் தான் உட்கார வச்சுருக்கோம். அங்கேயும் படுக்க இடம் கிடையாது, வசதி கிடையாது. அங்கேயும் உள்ள தண்ணி போயிட்டு தீவு போல காட்சி அளிக்கக்கூடிய இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் 2 நாட்களாக உணவின்றி தவித்து வருகிறார்கள். இவர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்க வேண்டும். அதே போல மாநகராட்சி பகுதியில் இருந்து இங்கு தேங்கி இருக்கின்ற அந்த தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு இருப்பவர்கள் அனைவருமே உப்பளங்களில் பணியாற்றக்கூடியவர்கள். அதாவது முடுக்குக்காடு, ராஜபாண்டி நகர், எம்ஜிஆர் நகர், சத்யா நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 50க்கும் மேற்பட்ட உப்பளங்கள் இங்கு இருக்கின்றது. அந்த உப்பளங்களில் பணியாற்றக்கூடிய ஏழை கூலி தொழிலாளர்கள் இவர்கள் இந்த பகுதியில் தங்கள் வீடு இழந்தும் அதே போல பொருள்களை இழந்தும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாராவது உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்துதான் தற்போது காத்திருக்கிறார்கள். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மருதாச்சலத்துடன் SD குமரேசன். தூத்துக்குடி மாநகரமே 3வது நாளாக வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. அதன் கழுகு பார்வை காட்சிகளை பார்க்கலாம்.
கனமழை வெள்ளத்தால் தூத்துக்குடி உப்பளம் முழுவதும் மூழ்கி கடல் போல காட்சியளிக்கிறது. இது தொடர்பாக அங்கிருந்து செய்தியாளர் ஹரி தரும் விரிவான தகவல்களை காணலாம். சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு தென் மாவட்டங்களில் பெருமழை பெய்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் இந்த கனமழை பெய்து கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தூத்துக்குடியின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து தூத்துக்குடி நகர் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் ஒரு சூழலில் இந்த தூத்துக்குடி நகரில் இருக்க பகுதிகளில் மெல்ல மெல்ல வெள்ள நீர் வடிந்து வரும் சூழலில் புறநகர் பகுதிகளிலையும் இங்கே துறைமுகத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த எம்ஜிஆர் மேம்பாலத்திற்கு அருகே இருக்கக்கூடிய இந்த உப்பளங்கள் முழுமையாக மூழ்கியுள்ளது. குறிப்பாக இந்த உப்பளங்கள் முழுமையாக ஏரி போல் காட்சியளிக்கும் ஒரு சூழல் உள்ளது. அந்த நீல நிற தார்பாய் கொண்டு சேகரிக்க வைக்கப்பட்ட உப்புகள் சேகரிக்க வைக்கப்பட்டுள்ளது. அவற்றின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. குறிப்பாக டன் கணக்கில் உப்புகள் வீணாகுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகின்றது. இரண்டு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய உப்பளம் முழுவதுமாகவே ஏரி போல் காட்சியளிக்கின்றது. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியின் பல்வேறு இடங்களிலும் 40 சென்டிமீட்டர் முதல் 90 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்திருக்கு. குறிப்பாக காயல்பட்டினத்தில் 94 சென்டிமீட்டர் வரை அதிகபட்சமாக மழை பதிவாகி இருக்கக்கூடிய சூழலில் தூத்துக்குடி மற்றும் சாத்தான்குளம் மற்றும் கோயில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 40 முதல் 60 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தூத்துக்குடியில் புறநகரில் இருக்கக்கூடிய இந்த உப்பளத்தில் அதிகப்படியான தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடியது. குறிப்பாக தூத்துக்குடிக்கு அருகே இருக்கக்கூடிய ஏரிகளிலிருந்து அதிகப்படியான வெள்ளநீர் வெளியேறி இந்த தண்ணீர் முழுவதுமாக மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று முழுவதுமாக தேங்கியிருந்தது. அந்த தண்ணீர் தொடர்ச்சியாக உப்பளத்திலும் தேங்கி உப்பளத்திலிருந்து மறுபக்கம் இருக்கக்கூடிய உப்பளத்திற்கு இடையே உள்ள சாலையிலும் தொடர்ச்சியாக அந்த வெள்ளநீர் தொடர்ந்து சென்று வருகின்றது. நேற்று இந்த சாலை முழுவதுமாக மூழ்கி இருந்த நிலையில் இந்த பக்கம் போக்குவரத்தை செல்லாத ஒரு சூழலில் தற்பொழுது தண்ணீர் வடிந்திருந்தாலும் குறைந்திருந்தாலும் தொடர்ச்சியாக சாலைகள் மூலமாகவும் அந்த கால்வாயின் மூலமாகவும் பெருக்கெடுத்து ஓடி வருகின்றது. அந்த காட்சியை இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் சற்று வேடிக்கை பார்த்தவாறும் சென்று வருகின்றனர். ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியிருந்த ரயில் பயணிகள் ரயில் பாதை வழியாக 16 கிலோமீட்டர் நடந்து வந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் அறிவரசு வழங்க தகவல்களை கேட்கலாம். அறிவரசு, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? எத்தனை பயணிகள் அங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளனர்? அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:20 மணிக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸில் இருந்து சென்னை செல்வதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அந்த ரயிலில் பயணம் செய்தனர். அது கிட்டத்தட்ட இரவு 9:20 மணி அளவில் ஸ்ரீவைகுண்டம் வரும்பொழுது அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதினால் அந்த ரயில் அங்கு நிறுத்தப்பட்டது. கடந்த 2 தினங்களாக அந்த ரயில் அங்கேயே நிறுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் அந்த தண்டவாளங்கள் முழுவதுமாக அரிப்பு ஏற்பட்டதினால் ரயிலை ரயில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த ரயில் நிலையம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்ததினால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அங்கு மின்சாரமும் தடைப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த ரயிலில் பயணம் செய்த சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் இப்பொழுது ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து தண்டவாளம் வழியாக நடந்து வந்து தற்பொழுது செய்தங்கநல்லூர் வந்தடைந்துள்ளனர். அவர்கள்ட்டே கேட்கலாம். சார், நீங்கள் எத்தனாம் தேதி, அதாவது என்னைக்கு நீங்கள் அந்த ரயிலில் வந்தீங்க, எப்படி பயணம் பண்ணீங்க, எவ்வாறு இந்த ரயிலில் இந்த தண்டவாளம் வழியாக வந்தீங்க? சார், நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணிக்கு ட்ரெயினில் ஏறினோம் சார். திருச்செந்தூர் ட்ரெயினில் ஏறினோடனே திருவைகுண்டத்தில் வந்து நிப்பாட்டாங்க சார். அங்கேயே நிப்பாட்டி எங்களை கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் கொண்டு குரு இங்கே ஸ்கூலில் கொண்டு போய் எங்களை விட்டாங்க சார். அங்கே விட்டோன்னா தண்ணி மலை ஏறி ஒரு 12 அடிக்கு மேலே ஏறிச்சு சார். எங்களால் அங்கே யாருமே வந்து எங்களை வந்து எந்த விதம் பாதுகாப்பு எதுவும் வந்து கொடுக்கல சார். தண்ணி எந்த வசதியுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல சார். அதோட நாங்கள் குழந்தை குட்டியோட எல்லாமே அங்கேயே தான் சார் இருந்தோம். ஒரு 4 தண்ணியே எந்த தண்ணியும் கொடுக்கல சார். தண்ணி பாட்டிலும் எந்த ஒரு வசதியும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல சார். நாங்கள் எப்படி இப்போ நடந்து வந்தீங்க? எத்தனை மணிக்கு புறப்பட்டீங்க? எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில் வந்து 6:30 மணிக்குலேருந்து கிளம்புனோம் சார். வழியில் நிறையா இருந்துச்சு தண்ணி. ஒரு ரோட்டெலாம் அரிச்சிருந்தது. தண்டவாளம் கீழே வந்து இப்படி மாறி கிளம்பி 6:30 மணிக்கு கிளம்புனோம் சார். கிளம்பி இங்கே வந்துட்டோம் சார். 16 கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டோம் சார். நாங்கள் அதாவது இப்போ வந்து முதல்ல ரயிலில் நீங்கள் இருந்தீங்க. ரயிலில் வந்து உங்களை வந்து பேருந்து மூலயமா ஒரு பள்ளிக்கூடத்தை தங்க வச்சாங்க. மீதி எத்தனை பயணிகள் இப்பொழுது அந்த ரயில் இருந்தாங்க? அப்போ எங்களுக்கு தெரியல சார். நாங்கள் பார்க்கல. நாங்கள் இறங்கி பஸ் ஏற்றினாங்க. அதை நாங்கள் பார்க்கல. நாங்கள் இல்லை, அந்த ரயிலில் வந்து மின்சாரமெல்லாம் இருந்ததா? தண்ணீர் வசதிகள் இருந்தது சார்? அந்த ரயிலில் வந்து 708 பேர் கிட்ட இருக்காங்க சார். 708 பேர் கிட்ட அந்த ரயிலில் இருக்காங்க. அதில் வந்து பாத்ரூமில் இருந்த தண்ணி மட்டுமே அப்போக்கப்போ செலவாயிடுச்சு. மறுபடியும் தண்ணி ஏற்றுறதுக்கும் அங்கே வழி இல்லை, சாப்பாடும் இல்லை, உள்ள கரண்ட்டும் இல்லை. மற்றபடி மக்கள் வந்து ரொம்ப உள்ளே கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. குழந்தைங்க இருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் நிறைய இருக்காங்க. ரிசர்வேஷன் பண்ணவங்களே 800 பேர் கிட்ட இருக்காங்க. இன்னும் அன்ரிசர்வேஷன் வந்தவங்க எல்லாமே என்னன்னே தெரியல. அங்கேருந்து ஸ்கூலுக்கு விட்டு போனாங்க. ஒரு 3 வண்டி வந்து இட்டு போச்சு. அதுக்கப்புறம் மற்றபடி அவங்களாலையும் போக்குவரத்து வர முடியல.
ரோடு அதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு அங்கேருந்து கிளம்பணும். வர வழி ஃபுல்லாகவே தண்ணியில் வந்து கயிறு கட்டியிருந்தாங்க. அந்த கயிறு மூலியமாக நடந்து நாங்கள் ஒருத்தரம் வந்திருந்தோம். அதுவும் இல்லாமல் தண்டவாளம் ஃபுல்லாக எதுவுமே இல்லை. அந்த தண்டவாளத்தில் ரேக் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து வந்தோம். ஒருத்தர் கை பிடிச்சா நடந்து வந்தோமே தவிர இன்னும் அங்கே பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கேயே தவிச்சு தான் கிடக்குறாங்க. அவங்களுக்கு வழி எத்தனை பேர் இப்படி நடந்து வந்து கொண்டே இருக்கிறீங்க? நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்களை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒரு 100 பேர்கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கோம். இன்னும் பின்னாடி நடந்து வந்துட்டே இருக்காங்க. அவங்க இன்னும் எத்தனை பேர் வராங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் கர்ப்பிணி பெண்களை வந்து இன்னும் வர்றதுக்கான வழியே இல்லை. முதல் முறையாக உங்களை பேருந்தில் எத்தனை மணிக்கு எங்கே கூட்டிகிட்டு போனாங்க? ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து மணி ஒரு 12:30 மணி இருக்கும். 12:30 மணிக்கு அங்கே இட்டு போனாங்க. அப்பயே சரியான மழை. அந்த மழையிலாலேயும் ஒரு 3 வண்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் ரிட்டன் அந்த வண்டி வர்றதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு. அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இவர்கள் ரயிலில் பயணம் செய்யும் பொழுது இவர்களுக்கு இரவு 12:30 மணியில் 3 பேருந்துகளில் இவர்களை ஏற்றி அருகில் உள்ள பள்ளியில் தங்க வைத்துள்ளனர். எஞ்சியுள்ளவர்கள் அந்த பேருந்தில் வர முடியாதவர்களும் வயதானவர்களும் நாங்கள் ரயிலிலே இருந்து விடுவோம் என சொன்னதினால் அவர்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தவர்கள் தான் இன்று ரயில்வே தண்டவாளத்தின் மூலமாக 16 கிலோமீட்டர் நடந்து இன்று இந்த நாம் நிற்கக்கூடிய இந்த செய்துங்கநல்லூருக்கு வந்து அடைந்துள்ளனர். இந்த நேரத்தில் இப்போ தேசிய பேரிடர் குழுவினர் வந்து அந்த ரயிலில் இருக்கக்கூடிய அனைவரையும் வந்து கயிறு கட்டி மீட்கும் பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அவர்கள் அனைவரையும் வந்து மீட்கும் பணிக்காக கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட மீட்பு படையினர் வந்து அங்கே முகாமிட்டுள்ளார்கள். அவர்கள் வந்து அருகில் உள்ள வெள்ளூருங்கிற இடத்துல வந்து இதற்கான தயார் நிலையில் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவ குழுவினரும் அங்கே தயார் நிலையில் இருக்கிறாங்க. அந்த வேலூரில் வந்து அவர்களுக்கு முதல் உதவியும் அதே மருத்துவ சிகிச்சைகளும் உணவுகளும் வழங்கப்பட்டு உடனடியாக அவர்கள் மணியாச்சி ரயில்வே நிலையத்திற்கு கொண்டு செல்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் அனைத்து மருத்துவ வருவாய்த்துறையினர் அனைவரையும் அங்கு முடுக்கிவிடப்பட்டுள்ளனர். பல நிலவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி அறிவரசு. பாபநாசம் அணையிலிருந்து நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் 3 நாட்களாக வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடந்த சின்ன மயிலாறு கிராம மக்கள் வெளிவர தொடங்கியுள்ளனர். இது தொடர்பாக அங்கிருந்து செய்தியாளர் இஸ்லாம் தெரிவிக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நாம் தற்போது இந்த நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே இருக்கக்கூடிய இந்த சின்ன மயிலாறு என்கிற ஒரு மலை கிராமத்தில் தான் இருக்கும். இந்த கிராமத்தை பொறுத்தவரையும் வந்து மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. சுமார் வந்து 400க்கும் மேற்பட்ட காணி இன மக்கள், அதாவது பழங்குடியினர் வந்து இந்த பகுதியில் வந்து வசிச்சுட்டு வராங்க. இங்கு தோட்ட வேலைகள் செய்வது, அதே போல் விவசாயம் செய்வது உள்ளிட்ட பணிகளில் வந்து அவங்க ஈடுபட்டுட்டு வராங்க. இந்த பகுதியை பொறுத்தவரையும் கடந்த 2 நாட்களாக வந்து நெல்லை மாவட்டம் முழுவதும் வந்து பெய்த மழையால் இந்த பகுதி வந்து 2 நாட்களாக வந்து கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அணையை வந்து கறக்க முடியாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டுச்சு. அதனால் கடுமையாக ஒரு பாதிப்புக்கு வந்து அவர்கள் வந்து உள்ளாயிருக்காங்க. குறிப்பாக வந்து அவர்கள் வந்து அன்றாட பொருட்களை வந்து வாங்க செல்வது, அதே போல் விவசாயம் அவர்கள் தினம்தோறும் வந்து அவர்கள் பணிக்கு செல்வது உள்ளிட்ட வேலைகளுக்காக அவர்கள் வந்து செல்வாங்க. அதில் வந்து கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாம் தற்போது இந்த நிற்கக்கூடிய மரப்பாலம் தான் இந்த பகுதி மக்களுக்கு வந்து அதாவது ஊருக்குள்ளே செல்லக்கூடிய மலைக்கு கீழே பாபநாசம், நெல்லை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடியதுக்கு ஊரிலிருந்து இந்த மரப்பாலத்தை கடந்து தான் அவர்கள் வந்து செல்ல வேண்டும். தொடர் மழையின் காரணமாக இந்த பாலம் வந்து முழுவதும் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில தான் இருக்கு. இந்த பாலத்தை கடந்து தான் அவர்கள் இந்த மழைக்காலங்கள் மட்டுமல்லாது தொடர்ந்து இங்கு தண்ணீர் வந்து திறக்கப்படும் போது வரக்கூடிய நீரை கடந்து செல்லக்கூடிய வகையில் இந்த பாலம் வந்து இருக்கு. இதை கடந்து தான் அவர்கள் வந்து சென்று கொண்டிருக்காங்க. இப்போ தற்பொழுது நீரின் அளவு வந்து குறைக்கப்பட்டிருக்கு. பாபநாசம் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு பெரும்பாலும் அளவு குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தண்ணீர் வெளியேற்றமும் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போ எளிதாக இவர்கள் வந்து கடந்து இந்த பாலத்தை வந்து கடக்க முடியுது. ஆனால் கடந்த 2 நாட்களாக அவர்கள் ஊருக்குள்ளேயே முடங்கியிருந்த நிலையும் தான் ஏற்பட்டது. இப்போ இது குறித்து இந்த பகுதி மக்களிடம் கேட்போம். இந்த பகுதியில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க? இப்போ 2 நாட்களாக மழையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு? 310 சின்ன மயிலா பெரிய மயிலா 310 நபர் இருக்குது சார். 65 குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நேரத்தில் மழை என்றைக்கு தோணுனா அன்றைக்கே நாங்கள் அந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு வரோம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. முந்தா நாள் 4 மணிக்கு டேமு ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகி திறந்துட்டாங்க. 30,000 கண்ணாடி திறந்து விட்டாங்க. நாங்கள் வர போக இந்த ஜாமானம் வாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்களோட மக்கள் வாழ்க்கை தரமும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்பதை நான் தெரிவித்துக்கொள்வேன். தோட்ட வரம் செய்கிறோம். நாங்கள் வந்து இதே மாதிரி இன்னும் முன்னாடி ஆற்றை கடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமமானது. இந்த வரம் வந்து முன்னாடியே நாங்கள் போட்டுக்கோம், பழுதடைந்துட்டு. இப்போ வந்து ஆற்றுக்கு மறுபக்கம் ஒரு பாலம் இருக்குது. சட்ரஸ் வரும்போது அவங்க கடக்க முடியாது. உடங்கி வீட்டிலே தான் இருந்தோம். சின்ன ஜாமான் வாங்கறதுக்கு முடியாமல் ரொம்ப யாருமே கஷ்டமாக தான் இருக்கும். வயசானவங்க மருத்துவ உதவிக்கெல்லாம் போகிறது ரொம்ப 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 சிரமம் தான். ஆனால் இந்த மழை காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும். எங்களுடைய விவசாய நிலமெல்லாம் இப்போ பயிர்கள்லாம் மழையில் மரவள்ளி கிழங்கெல்லாம் அரிச்சிட்டு போயிட்டு, அதே மாதிரி எங்கள் இந்த சின்ன மயிலார் பெரிய மயிலார் பழங்குடி மக்களுக்கு வந்து இப்போ 3 நாளாக வந்து ஆற்றை தாண்டி அந்த பக்கம் போய்
மல்லி மிளகா இந்த ஜாமான் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். மேலும் எங்களுக்கு வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் வந்து எங்களுக்கு வந்து இப்போ சின்னமலர் பகுதியில் எங்களுக்கு ஒரு ரேஷன் கடை அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ஒரு நல்லது. இப்போ போன வாரம் தான் நம்ம கடை அமைச்சு கொடுத்தாங்க. அமைச்சு கொடுக்கும்போது எங்களுக்கு ரேஷன் வந்து நாங்கள் எங்கள் பகுதியில் சின்னமலர்லேயே வாங்கினால எங்களுக்கு அரிசி தட்டுப்பாடு வந்து எங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க மாவட்ட நிர்வாகம் வந்து. அதனால் எங்களுக்கு அந்த பாதிப்பு அரிசி சாப்பாடு விஷயத்தில் பாதிப்பு இல்லை. மற்றபடி எங்களுடைய விளைபொருளெல்லாம் வந்து விளைச்சல்லாம் வந்து சேதம் அடைஞ்சிருக்குது. மற்றபடி எங்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து இந்த குழந்தைங்க ஆஸ்பத்திரி போகிறதுக்கெல்லாம் இந்த மரப்பாலம் தாண்டி தான் போக வேண்டியிருக்குது. விரைவில் எங்களுக்கு இந்த ஒரு ஆற்றுப்பாலம் எங்களுக்கு நல்ல தமிழ் நதியை வந்து கடக்கிற மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றுப்பாலம் அமைத்து கொடுத்தா மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசுக்கும் எங்களுக்கு பழங்குடி மக்கள் காணியான மக்கள் சார்பாக அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம். தூத்துக்குடியிலிருந்து நெல்லை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அந்தோணியார்புரம் உள்ள தரைப்பாலம் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் 10 கிராமங்களுக்கு செல்லும் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். தூத்துக்குடியிலிருந்து நெல்லை செல்லும் பாதையில் நேற்று பிற்பகலில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறிய பாலம் தரையோடு தரைமட்டமாகியது. அந்த காட்சியை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்று பிற்பகல் 1 மணி அளவில் திடீரென ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த பாலம் முழுவதுமாக இடிந்து தரைமட்டமானது. இதனால் தூத்துக்குடியிலிருந்து நெல்லை செல்லும் அந்த தேசிய நெடுஞ்சாலை துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தூத்துக்குடியிலிருந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக நெல்லை செல்ல முடியாத நிலையும், அதேபோல நெல்லையிலிருந்து தூத்துக்குடிக்கு வரக்கூடிய அந்த போக்குவரத்து என்பது முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதையை சீரமைக்கும் பணி தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தற்காலிகமாக இந்த பாதையை சீரமைப்பதற்காக தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் தற்போது பொக்களின் இயந்திரங்களை கொண்டு அந்த பாதையை சீரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதை பழுதடைந்ததன் காரணமாக ஏற்பட்ட அந்த பாதிப்பு குறித்து இங்க இருக்கிறவர்களே கேட்போம். தண்ணிகள் நிறைய போர்ஸாக வந்ததுனால இந்த பாலத்தில் உடைச்சிச்சு. பாலம் முழுசும் தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலை நேற்று ஒரு 11 மணி 12 மணிக்கு அப்புறம் முழுமையாக சேதமடைஞ்சு அந்த பக்கத்தில் உள்ளவங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்க முடியல. பக்கத்தில் அந்தோணியாபுரம், மரவன் மடம், கோரம்பலம், ஐயனடப்பு, காலாங்கரை, பெரியநாயபுரம் ஆகிய ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள்லாம் தண்ணீர் முழுமையாக தத்தளித்தாங்க. அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே கிடைக்காம ஸோ அவங்களால ஒன்றதுக்கு உண்டான வழி கூட இல்லை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பளவில் தண்ணியில் தான் எல்லாமே இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கு தண்ணி, பால், அத்தியாவசிய பொருள் எதுவுமே வாங்குறதுக்கோ போகிறதுக்கோ முடியாது. ஸோ இதுக்கு அங்கிட்டு தூத்துக்குடியில் உள்ளவங்க அங்கிட்டு போக முடியாது, அங்கிட்டு உள்ளவங்கிட்டு வர முடியாது. வண்டிக்கு பெட்ரோல் போடக்கூட பல்கில் தண்ணி கலந்துறதுனால அது பெட்ரோல் கூட போட முடியல. பஸ் வசதி சுத்தமாகவே இல்லை. முக்கியமாக கரண்ட் இல்லை, நெட்வொர்க் இல்லை, ஃபோன் பேச முடியல, எங்களுடைய சூழலை எடுத்துரைக்க முடியல. இப்படி நிறைய சிரமங்களுக்கு ஆளாயிருக்காங்க. 2015 இதே போன்ற ஒரு வெள்ளம் வந்தது. அப்போ இந்த அளவு பாதிப்பு இல்லை. அது சுமாராக இதுவும் போயிட்டு இது மிக ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்களுக்கு சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், குழந்தைகளுக்கு பால் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே பக்கத்தோடு கம்பெனிகள், சின்ன கம்பெனிகள் இருக்கிறாங்க. அங்கே நிறைய பேர் வெளி மாநிலத்தில் உள்ளவங்களாம் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கள் ஊரில் உள்ள பசங்களே நிறைய பேரை போய் காப்பாற்றிருக்காங்க. அரசில் இருந்து எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நிவாரணப் பொருள் எதுவுமே வரல. சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. பசங்களுக்கு பால் பாக்கெட் முதற்கொண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மருத்துவ உதவி எங்கேயுமே போக முடியல. இந்த பாலம் வேறு உடஞ்சதுனால எங்களுக்கு அந்த சைடும் போக முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். பக்கத்தில் இருக்க சுற்றி ஏரியாவில் இருக்க ரொம்ப எல்லா மக்களுமே ரொம்ப பாதிப்பு அடைகிறாங்க. அதாவது இந்த தாமிரபரணியில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்தோணியார்புரம் ஓடையில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாகத்தான் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அந்த சிறிய பாலம் இடிந்து தரையோடு தரைமட்டமாகி தற்போது இந்த சாலையே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தூத்துக்குடியிலிருந்து நெல்லைக்கு செல்ல முடியாத நிலையும், அதே போல நெல்லையிலிருந்து தூத்துக்குடிக்கு வர முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதை உடனடியாக சீர் செய்ய வேண்டும். அதே போல இங்குள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார்கள். இங்குள்ள 10 கிராமத்திற்கு மேற்பட்ட மக்கள் கடுமையாக நேற்றிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கார்கள். அவர்களுக்கு உணவு எதுவும் வழங்கப்படவில்லை. எந்தவித நடவடிக்கையும் அரசு அதிகாரிகள் எடுக்கவில்லை. எனவே உடனடியாக அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த மக்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மருதாச்சருடன் SD குமரேசன். கனமழையின் காரணமாக கொடைக்கானலில் இருந்து பெரியகுளம் செல்லும் சாலையில் மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கீங்க. மரத்தை அகற்றக்கூடிய பணிகள் எந்த அளவுக்கு துரிதமாக நடைபெற்று வருகிறது கார்த்திக்? நிச்சயமாக, அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாகவே கொடைக்கானலில் கடந்த 2 நாட்களாகவே தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று காலை நிலச்சரிவானது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானலில் மாற்று சாலையாக இருப்பதுதான் அடுக்குமொழியாக செல்லக்கூடிய இந்த பெரியகுளம் சாலை. இந்த பெரியகுளம் சாலையில் தற்போது ஒரு ராட்சச மரமானது முறிந்து விழுந்திருக்கிறது. இந்த மரத்தை அகற்றும் பணியில் தற்போது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து கொடைக்கானலில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்றும் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கையும் வைக்கிறார்கள். தொடர்ந்து இன்றும் கூட கொடைக்கானலில் கடும் பனிமூட்டமானது தற்போது வரை நிலவி வருகிறது.
தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். கனமழையால் கொடைக்கானல் பெரியகுளம் சாலையில் மரம் விழுந்திருக்கிறது. அந்த மரத்தை அகற்றக்கூடிய பணிகளில் ஊழியர்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். இயந்திரங்களை கொண்டு மரங்களை சாலையில் விழுந்து கிடக்கக்கூடிய அந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையை சூழ்ந்துள்ள வெள்ளத்தில் சிக்கிய கர்ப்பிணி, நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர் குணசேகரன் தரும் தகவல்களை கேட்கலாம். தூத்துக்குடியில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பிரதான சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஆறு போல் ஓடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கின்றது. முழங்கால் அளவிற்கும் மேலான தண்ணீரில்தான் இந்த அரசு மருத்துவமனைக்குள் சென்று வர வேண்டிய ஒரு சூழல் என்பதும் இந்த பகுதிக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் இந்த சிகிச்சைக்காக வரக்கூடிய நோயாளிகள் உள்ளே சென்று வருவதில் ஒரு பெரும் சிரமம் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உள்நோயாளியாக சேர்க்கப்பட்டிருப்பவர்களும் கூட கீழ்த்தளத்தில் தண்ணீர் புகுந்ததால் அவர்கள் பாதுகாப்பாக மேல் தளத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நோயாளிகளுடன் தங்கி இருக்கக்கூடிய நபர்கள் உள்ளே இருந்து வெளியே வருவதற்கும், வெளியே கடைகள் இல்லாத ஒரு சூழலில் அவர்களுக்கும் உணவு உள்ளிட்ட தேவைகள் கிடைக்க முடியாத ஒரு சூழலில் அவர்களும் இங்கிருப்பவர்கள் தவித்து வருகிறார்கள். இருக்குது, அதனால் நாங்கள் இப்போ பிரைவேட் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறோம். டாக்டர் ஒன்றும் இல்லை, வர முடியல டாக்டருக்கு, அதனால் நாங்களாக தான் கூப்பிட்டு போகிறோம். ஆமாம், தண்ணி ஒரு இடுப்பில் தண்ணி இருக்கா இல்லை, ஆனால் இதுக்கு மேலே தண்ணி அதிகமாக ஏறும் அப்படிங்கிறனால நாங்கள் சரி இப்படி போய் போயிடுவோம் அப்படின்ட்டு போகிறோம். மக்கள் ரொம்ப பாதிச்சிட்டாங்க. ஜிஹெச்சில் நம்ம பெரியவர்கள் ரொம்ப வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. சாப்பாடு வசதி இல்லை. பிரசவ வார்டில் பிரசவ வார்டு தண்ணி ரொம்ப வந்துட்டு இப்போ எந்த ஒரு வந்துட்டு போகிற வசதி கூட வர முடியல. வர்றதுக்கும் இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குது. வெளியும் போகவும் முடியல, உள்ளே வரைய முடியல. பஸ் கிடையாது, எந்த ஒரு வசதியும் கிடையாது. பிரசவ வார்டில் தண்ணி இல்லை, குடிக்க கூட தண்ணி இல்லை, பாத்ரூம் போது கூட தண்ணி இல்லை. என்சியா நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்வோம். நம்ம வீட்டுக்காரமாக இருக்காங்க, பிள்ளைகள் இருக்குது, சரி நம்மளால் எல்லாருமே உதவி செய்வோம்னா கடையில் ஒரு தெரிஞ்சால் கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்க போகிறேன். எப்படி பேஷண்ட்டுக்காக கொடுக்க போகிறேன். சரி நம்ம மாதிரி எத்தனை பேர் தண்ணி இல்லாமல் இருப்பாங்க, ஒரு மடக்கு தண்ணியில் குடிச்சுக்கிட்டோம், அதுக்காக கொண்டு போகிறேன். மருத்துவமனையை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த தண்ணீரில் தான் நடந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உள்ளே சென்று பணிக்காக உள்ளே சென்று வருவதையும் நம்மால் காண முடிகின்றது. மற்ற பகுதிகளைப் போலவே அந்த பகுதியில் தண்ணீர் வடிந்ததற்கு பிறகாகத்தான் இந்த பகுதியிலும் சூழ்ந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சூழ்ந்திருக்கக்கூடிய வெள்ளமும் வடிவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு இன்னும் ஒரு 2-3 நாட்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதுவரை நோயாளிகளுக்கு மருத்துவமனை சார்பில் உள்ளே உணவுகள் வழங்கப்பட்டாலும் கூட அவர்களுடன் தங்கி இருப்பவர்களுக்கு முறையான உணவு உள்ளிட்ட பொருட்கள் கிடைப்பதில்லை என்ற அவர்களுடைய ஆதங்கம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு முறையான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் அரசும் செய்து தர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஏவிஎம் சங்கருடன் குணசேகரன். நெல்லை தூத்துக்குடி நெடுஞ்சாலை ஓரம் அமைந்துள்ள அகரம் கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அந்த கிராம மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்ட நிலையில் நூற்றுக்கணக்கான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக அவர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக களத்திலிருந்து செய்தியாளர் சண்முகப்பிரியன் அளிக்கும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். நெல்லையிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய இந்த நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இந்த அகரம் கிராமம் என்பது முழுமையாக இந்த வெள்ளத்தால் சூழ்ந்து பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தற்போதும் உள்ள சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உட்புறத்தில் தான் இந்த அகரம் கிராமம் இருக்கிறது. அந்த வரக்கூடிய வழி எங்கிலுமே சராசரியாக 10 அடி முதல் 12 அடி வரை இந்த மழை வெள்ளம் அப்படின்றது முழுமையாக சூழ்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய வயல் பரப்பு, தோப்பு, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு என முழுமையாக இந்த வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்திருப்பதை நம்ம இங்கே களத்திலிருந்து நேரலையாக பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 2 நாட்களாக இந்த கிராமத்துக்குள்ளே சிக்கியிருந்த பொதுமக்களை இன்று தினம் காலையிலிருந்து படகு மூலம் மீட்கப்பட்டு வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. இப்போ இந்த கிராமத்திலேருந்து மீட்கப்பட்ட இந்த கிராம மக்கள் நம்மோட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஆனால் இப்போ உங்கள் வீட்டில் மொத்தமாக தண்ணி வந்துருச்சா? இப்போ நிலைமை எப்படி இருக்காங்க? எங்கள் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி, உள்ளே யாருமே படுக்க முடியாது, உள்ளே தூங்க முடியாது. ஆடு மாடு எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு. மழை தரம் எனக்கு ஒரு 4 மாடு கிடந்தது, அதில் 2 மாடு போயிடுச்சு, ஒரு 4 குட்டி கிடஞ்சி, 4 குட்டியும் போயிடுச்சு. இதை மாதிரி ஏகப்பட்டவருக்கு அந்த விவசாயமாக பண்ணுற மாதிரி ஆடு மாடு வச்சுருந்த ஆளுங்களுக்கு பூரா 50-60 குட்டி நிறைய குட்டி வச்சுருந்தாங்க. அவங்கெல்லாம் திடீர்னு வெள்ளம் வந்ததுனால தோட்டக்காட்டில் பிறந்த குட்டினால 100 குட்டிலாம் போன குட்டிலாம் இருக்க தான் செய்யுது ஒவ்வொரு ஆளுங்களுக்கு. 100 குட்டிலாம் ஆமாம், 100 குட்டிலாம் ஒரு ஆளுக்கு செட்டு தொழு பண்ண மாதிரி செட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. ஆமாம்,
100 குட்டி போட்டது, செம்பரி குட்டிகள் போட்டிருந்து 100 குட்டி போட்டிருந்த குட்டிலாம் அப்படி போயிருச்சு. இங்கே இதில் இவங்ககிட்ட போட்டிருந்தெல்லாம் ஏகப்பட்ட செட்டு போட்டுருக்காங்க, வளர்ப்பு குட்டிகள் ஏகப்பட்டது. அது ஏகப்பட்டது போயிட்டு கோழி பண்ணை, ஒரு கோழி பண்ணை அவங்களுக்கு ஃபுல் லாஸ். இப்போ இந்த தோப்பு எல்லாம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம்ல, வாழைத்தோப்பு இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது, வயல் பரப்பு இருக்குது, இது மொத்தமாக இப்போ போச்சுங்களா? மொத்தமாக எல்லாமே கம்ப்ளீட்டாக மழையில் அரிச்சிட்டு போயிட்டு. ஆமாம், முதல் மழையிலையும் போயிட்டு ரெண்டாம் மட்டும் மறுநாளும் நேற்று கம்ப்ளீட்டாக துப்புரா வீட்டுக்குள்ளே தண்ணி. ஏகப்பட்ட சின்ன குழந்தைங்க எல்லாம் ஒரு மேடு மட்டும் இருக்குது, அந்த மேட்டில் கொண்டு எல்லாத்தையும் வச்சுருந்தோம். மற்றபடி அரிசி சாப்பாடு கடை எல்லாமே கீழ் பக்கத்தில் தான் இருந்துச்சு. கீழே எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிட்டு. 27 ஆடு இருந்துச்சு நம்மகிட்ட, மாதிரி கோழி மாடு எல்லாமே போச்சு எங்களுக்கு. ஆமாம், நம்ம இல்லை நட்டம்னா கணக்கு பண்ணிக்கிடுங்க, 10 குட்டிக்கு ஒரு குட்டிக்கு 10,000 வச்சாலும் 30 குட்டிக்கிட்ட ஆகிட்டு. 27 குட்டி மொத்தம், கோழி ஆடு மாடு எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிட்டு. அரிசி எல்லாமே வீட்டுக்குள்ளே எதுவுமே கிடையாது, சிலிண்டர் எல்லாமே கம்ப்ளீட்டாக எதுவுமே அடைக்கிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே முடியல. ரொம்ப குயிக்காக தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு. குறிப்பிட்ட அளவில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க தண்ணி எப்படி பார்த்தாலுமே 2 அடி 1.5 அடிக்கு மேலே வந்து எல்லாமே ஊரில் யாருக்கிட்டையுமே எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக பைக்கு காரு மற்றபடி வண்டி கிரீஸ் வண்டி டிராக்டரு எல்லாமே சேதம் அடைஞ்சிட்டு. வேனு செங்கமாலை வச்சுருந்துச்சு, நம்ம சித்தப்பா செங்கமாலை வச்சிருந்தாப்புல, செங்கமாலை கம்ப்ளீட்டாக க்ளோஸு. எல்லாம் வயக்காடுமே வேறு விவசாயம் பண்ணியாச்சு, எல்லாமே டேமேஜ் ஆகி முடிஞ்சு போச்சு. தண்ணியுமே ஏகப்பட்ட வீடுகள் மட்டுமே எப்படி பார்த்தாலும் ஒரு 70-80 வீடு கிட்ட 20 வீடு உடஞ்சி உடஞ்சி. இப்போ இந்த கிராமத்துக்குள்ளே இன்னமும் கூட ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளே சிக்கிட்டு இருக்கிறதா இப்போ நம்மிடம் பேசிய ஊர் மக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மீட்பு பணி என்றது ஒரு பக்கம் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் கூட இந்த கிராம மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு அப்படின்றது மிகப்பெரிய இழப்பாக இருக்குது. தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வைத்திருந்த இந்த ஆடு மாடு என கால்நடை பிராணிகளை மொத்தமாக இழந்துவிட்ட குடும்பங்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெற்பயிரை மொத்தமாக இழந்த குடும்பங்கள் இருக்குது, தோப்புகளை மொத்தமாக இழந்துட்டு வாழ்வாதாரத்தை இழந்துட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்குது. எல்லாமே சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயத்தை மட்டுமே வாழ்வாதாரமாக நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்கள் இப்போ இந்த மழை வெள்ளத்தினால மொத்தமாக இழந்து விட்டு நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறதா இப்போ கிராம மக்கள் நம்மிடம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னமும் சிக்கிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு உணவு பால் தண்ணீர் போன்ற அத்தியாவசியங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதாகவும் கிராம மக்களிடம் தெரிவிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன், சன் நியூஸ். கனமழை வெள்ளத்தால் சிக்கி தவிக்கும் தூத்துக்குடியில் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கும் நிலையில் 10க்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்குகளிலும் வெள்ளம் சூழ்ந்ததால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அங்குள்ள செய்தியாளர் குணசேகரன் தரும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். கனமழை வெள்ளத்தால் சிக்கி தவிக்கும் தூத்துக்குடியில் தற்பொழுது ஒரு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. வாகனங்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. பெரும்பாலான பெட்ரோல் பங்குகள் முழுமையாக தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த பெட்ரோல் பங்குகள் மட்டுமே கடந்த 2 நாட்களாக செயல்பட்டு வந்தன. மேடான பகுதிகளில் இருந்த பங்குகள் மட்டும் செயல்பட்டு வந்திருந்த சூழ்நிலையில் அந்த பங்குகளிலும் இருந்த பெட்ரோல் டீசல் முழுமையாக விற்று தீர்ந்திருக்கின்றது. இதனால் பெட்ரோல் பங்குகளில் விற்பனை நிறுத்தப்பட்டு பங்குகள் முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இருசக்கர வாகனங்களில் செல்வோர் ஒவ்வொரு பெட்ரோல் பங்காக ஓட்டி சென்று தங்கள் வாகனங்களுக்கு எரிபொருள் கிடைக்குமா என அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல்வேறு வாகனங்களுக்கும் கூட இங்கே வந்து பெட்ரோல் கிடைக்காத ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ எங்கிருந்து வரீங்க, எவ்வளோ பங்கு பார்த்துட்டு வரீங்க, பெட்ரோல் கிடைச்சதா? பெட்ரோல் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது, அதான் சுற்றி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் எத்தனை பங்கு பார்த்துருப்பீங்க, என்ன சொல்கிறாங்க? நாங்கள் கரெக்டாக அங்கே சாமி பல்க்லேருந்து பார்த்துட்டு வரோம் லைனாக. ஒரு இடத்துலையும் ஒன்றும் பார்த்த மாதிரி இல்லை, கூட்டம் இருக்குது, தண்ணியாக தான் இருக்குது, பல்கே தண்ணியில் முங்கி போய் இருக்குது. இந்த மாதிரி தூத்துக்குள்ளே நாங்கள் பார்த்ததே கிடையாது. இப்போதான். இப்போ நீங்கள் எத்தனை பங்கு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க? 4 பங்கு பார்த்துட்டு வரோம் சார். 4 பங்கு பெட்ரோல் பங்கு. ஒரு இடமும் பெட்ரோல்னு சொல்கிறாங்க, வர்றதுக்கு வெள்ளிக்கிழமாகன்னு சொல்கிறாங்க அந்த பங்கில் கேட்டதுக்கு. ஆமாம், என்ன சார் தீர்வு இதுக்கு? என்ன தீர்வு சார் பார்க்க போகிறீங்க? வண்டியை நிப்பாட்டு, வண்டி ஓட்ட முடியாமல் சூழ்நிலை இருக்கேன் தூத்துக்குடி. அவ்வளோ மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. ஐயா, இப்போ நீங்கள் எத்தனை பங்கு பார்த்துட்டு வரீங்க, உங்களுக்கு பெட்ரோல் கிடைச்சதா? 6 பங்கு கிடைக்கல, கிடைக்காம அலைகிறோம். இது நம்ம எங்கே தான் போகணுன்னே எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இருக்கிறது 50 லிட்டரு 50 மில்லி தான் கிடக்கு, கிடைக்கல. நிச்சய பிரேஸ்வரத்துலேருந்து வரேன், தண்ணி எங்கே தான் போகிறோம் எங்கே தான் வாரேன்னே தெரிய மாட்டேங்குது, உணவு கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். இவர்களைப் போலத்தான் பல வாகன ஓட்டிகள் ஒவ்வொரு பெட்ரோல் பங்காக படையெடுத்து சென்று அங்கு கிடைக்காத ஒரு ஏமாற்றத்துடன்
திரும்பி செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் தூத்துக்குடிக்குள்ளாக வரக்கூடிய வாகன போக்குவரத்து என்பது முழுமையாக தடைபட்டு இருக்கின்றது. இதனால் எரிபொருள் கொண்டு வரக்கூடிய வாகனங்களும் கூட வர முடியாத ஒரு நிலை இருப்பதாகத்தான் இந்த பெட்ரோல் விற்பனையாளர்கள் பங்க் விற்பனையாளர்களும் கூட தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலை சீராவதற்கு, இந்த வெள்ளம் வடிந்ததற்கு பிறகாக வாகன போக்குவரத்து முழுமையாக சீரடைந்ததற்கு பிறகுதான் இது இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஏவிஎம் சங்கருடன் குணசேகரன். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே சிவலிங்கபுரம் பகுதியில் செல்லும் மானூர் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. கால்வாயிலிருந்து வெளியேறும் தண்ணீர் விளைநிலங்கள் வழியாக சிற்றாருக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் ஜெபராஜிடம் கேட்கலாம். சாலமன் ஜெபராஜ், விவரங்கள். வணக்கம். பார்த்தீங்கன்னா ஆலங்குளம் தென்காசி மாவட்டத்தின் முக்கிய ஆலங்குளம் உள்ளிட்ட தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் 2 தினங்களாக ஏற்பட்ட மழை காரணமாக நீர்நிலைகள் அனைத்துமே நிரம்பிவிட்டது. இதில் பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் அதிக தினங்கள் ஆனதனால் பெரும்பாலான ஏரிகள், குளங்கள் பராமரிப்பின்மை காரணமாக கரைகள் பலவீனப்பட்டு உடைப்பு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆலங்குளம் கால்வாய், மானூர் கால்வாயில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மானூர் கால்வாய் முக்கிய பகுதியான சிவலிங்கபுரம் பகுதியில் கரையின் நிலை ரொம்ப பலவீனமாக இருந்ததால் அது உடைப்பு ஏற்பட்டுள்ளது. உடைப்பு ஏற்பட்டது மிக அதிக அளவிலான தண்ணீர் அங்குள்ள குளத்தை நிரப்பி குளத்தின் கரையை ஷட்டரை திறக்க முடியாமல் ஷட்டருக்கு மேலாகவும் தண்ணீர் வருவதால் அந்த பகுதியில் உள்ள சுமார் 1000கணக்கான ஏக்கர் வாழை மற்றும் நெற்பயிர்கள் அது முழுவதுமாக மூழ்கிவிட்டன. இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் ஏராளமானோர் அந்த நிலத்தை பார்த்து கண்ணீர் விட்டபடி இருக்கின்றனர். இந்த சூழ்நிலையிலே வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த இடத்தை பார்வையிட்டனர். பார்வையிட்டு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்கான உத்தரவாதத்தை அளித்தனர். தொடர்ந்து வருங்காலங்களில் இது போன்ற கரைகளை பலப்படுத்த பொதுப்பணித்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலமன், கால்வாயில உடைப்பு ஏற்பட்டு தற்போது வெள்ள நீர் சிற்றாருக்கு திருப்பி விடப்பட்டிருக்கு. அதை சுற்றி இருக்கிற மக்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? அது பற்றிய விவரங்கள். நல்வாய்ப்பாக இது என்ன பிரச்சனைன்னா பாத்தீங்கன்னா கால்வாய் சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் மிகவும் குறைவாக உள்ளதால மக்கள் ஏற்கனவே பாதுகாப்பான இடங்களுக்கு அகற்றப்பட்டு விட்டனர். கூடுதலாக ஏற்கனவே இருக்கும் மக்களும் பாதுகாப்பாகவே உள்ளனர். அதனால் பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. மக்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு கேள்விக்குறி எழவில்லை. மேடம் சாலமன், ஆலங்குளம் பகுதியில தற்பொழுது மழையினால என்ன மாதிரியான பாதிப்புகள், இப்ப விளைநிலங்கள்ல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது நம்மளால திரையில பார்க்க முடியுது. மற்ற என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, சிரமங்கள் என்ன மாதிரியான சிரமங்களை மக்கள் சந்தித்து வராங்க? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் பொதுமக்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாதிப்புகள் பெரிய அளவில் எதுவும் இல்லை. இந்த மாதிரி கால்வாய் உடைப்பு, சாலை உடைப்பு, இந்த மாதிரி சிக்கல்களை தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. மற்றபடி பெரிய அளவில் தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. அதனால நிம்மதி பெருமிச்சு விட்டு இருக்காங்க மக்கள். சாலமன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ஆலங்குளம் அருகே செல்லும் மானூர் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ள நீர் விளைநிலங்கள் வழியாக சிற்றாருக்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியிருந்த ரயில் பயணிகள் ரயில் பாதை வழியாக 16 கிலோமீட்டர் நடந்து வந்துள்ளனர். இதுகுறித்து அங்கிருந்து செய்தியாளர் அறிவரசு தரும் விரிவான தகவல்களை கேட்போம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:20 மணிக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸில் இருந்து சென்னை செல்வதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அந்த ரயிலில் பயணம் செய்தனர். அது கிட்டத்தட்ட இரவு 9:20 மணி அளவில் ஸ்ரீவைகுண்டம் வரும்பொழுது அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதினால் அந்த ரயில் அங்கு நிறுத்தப்பட்டது. கடந்த 2 தினங்களாக அந்த ரயில் அங்கேயே நிறுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் அந்த தண்டவாளங்கள் முழுவதுமாக அரிப்பு ஏற்பட்டதினால் ரயில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த ரயில் நிலையம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்ததினால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அங்கு மின்சாரமும் தடைப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த ரயிலில் பயணம் செய்த சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் இப்பொழுது ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து தண்டவாளம் வழியாக நடந்து வந்து தற்பொழுது செய்தங்கநல்லூர் வந்தடைந்துள்ளனர். அவர்கள்ட்டே கேட்கலாம், சார் நீங்கள் எத்தனாம் தேதி, அதாவது என்னைக்கு நீங்கள் அந்த ரயிலில் வந்தீங்க, எப்படி பயணம் பண்ணீங்க, எவ்வாறு இந்த ரயிலில் இந்த தண்டவாளம் வழியாக வந்தீங்க?
சார் நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணிக்கு ட்ரெயினில் ஏறணும் சார். திருச்செந்தூர் ட்ரெயினில் ஏறினோடனே திருவைகுண்டத்தில் வந்து நிப்பாட்டாங்க சார். அங்கேயே நிப்பாட்டி எங்களை கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் கொண்டு குரு இங்கே ஸ்கூலில் கொண்டு போய் எங்களை விட்டாங்க சார். அங்கே விட்டோன்னா தண்ணி மலை ஏறி ஒரு 12 அடிக்கு மேலே ஏறிச்சு சார் எங்களால். அங்கே யாருமே வந்து எங்களை வந்து எந்த விதம் பாதுகாப்பு எதுவும் வந்து கொடுக்கல சார். தண்ணி எந்த வசதியுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல சார். அதோட நாங்கள் குழந்தை குட்டியோட எல்லாமே அங்கேயே தான் சார் இருந்தோம். ஒரு நாள் தண்ணியே எந்த தண்ணியும் கொடுக்கல சார். தண்ணி பாட்டிலும் எந்த ஒரு வசதியும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல சார். நாங்கள் எப்படி இப்போ நடந்து வந்தீங்க? எத்தனை மணிக்கு புறப்பட்டீங்க? எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில் வந்து 6:30 மணிக்குலேருந்து கிளம்புனோம் சார். இது வழியில் நிறையா இருந்துச்சு சார். தண்ணி ஒரு ரோட்டெலாம் அரிச்சிருந்தது. தண்டவாளம் கீழே வந்து இப்படி மாறி கிளம்பி 6:30 மணிக்கு கிளம்புனோம் சார். கிளம்பி இங்கே வந்துட்டோம் சார். 16 கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டோம் சார் நாங்கள். அதாவது இப்போ வந்து முதல்ல ரயிலில் நீங்கள் இருந்தீங்க. ரயிலில் வந்து உங்களை வந்து பேருந்து மூலயமா ஒரு பள்ளிக்கூடத்தில் தங்க வச்சாங்க. மீதி எத்தனை பயணிகள் இப்பொழுது அந்த ரயில் இருந்தாங்க? அப்போ எங்களுக்கு தெரியல சார். நாங்கள் பார்க்கல. நாங்கள் இறங்கி பஸ்ஸில் ஏற்றினாங்க. அதை நாங்கள் பார்க்கல. நாங்கள் இல்லை அந்த ரயிலில் வந்து மின்சாரமெல்லாம் இருந்ததா? தண்ணீர் வசதிகள் இருந்தது சார்? அந்த ரயிலில் வந்து 708 பேர் கிட்ட இருக்காங்க சார். 708 பேர் கிட்ட அந்த ரயிலில் இருக்காங்க. அதில் வந்து பாத்ரூமில் இருந்த தண்ணி மட்டுமே அப்போக்கே போய் செலவாயிடுச்சு. மறுபடியும் தண்ணி ஏற்றுறதுக்கும் அங்கே வழி இல்லை. நாங்கள் இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு அங்கேருந்து கிளம்பணும். வர வழி ஃபுல்லாகவே தண்ணியில் வந்து கயிறு கட்டியிருந்தாங்க. அந்த கயிறு மூலியமாக நடந்து நாங்கள் ஒருத்தரம் வந்திருந்தோம். அதுவும் இல்லாமல் தண்டவாளம் ஃபுல்லாக எதுவுமே இல்லை. அந்த தண்டவாளத்தில் ரேக் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து வந்தோம். ஒருத்தர் கை பிடிச்சி நடந்து வந்தோமே தவிர இன்னும் அங்கே பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கேயே தவிச்சு தான் கிடக்குறாங்க. அவங்களுக்கு வழி எத்தனை பேர் இப்படி நடந்து வந்து கொண்டே இருக்கிறீங்க? நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்களை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒரு 100 பேர்கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கோம். இன்னும் பின்னாடி நடந்து வந்துட்டே இருக்காங்க. அவங்க இன்னும் எத்தனை பேர் வராங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் கர்ப்பிணி பெண்களை வந்து இன்னும் வர்றதுக்கான வழியே இல்லை. 3 பேருந்துகளில் இவர்களை ஏற்றி அருகில் உள்ள பள்ளியில் தங்க வைத்துள்ளனர். எஞ்சியுள்ளவர்கள் அந்த பேருந்தில் வர முடியாதவர்களும் வயதானவர்களும் நாங்கள் ரயிலிலே இருந்து விடுவோம் என சொன்னதினால் அவர்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தவர்கள் தான் இன்று ரயில்வே தண்டவாளத்தின் மூலமாக 16 கிலோமீட்டர் நடந்து இன்று நாம நிற்கக்கூடிய இந்த செய்துங்கநல்லூருக்கு வந்து அடைந்துள்ளனர். அவர்கள் மணியாச்சி ரயில்வே நிலையத்திற்கு கொண்டு செல்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் அனைத்து மருத்துவ வருவாய்த்துறையினர் அனைவரையும் அங்கு முடுக்கிவிடப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.